இதுல உங்களுக்கு முன்னாடியே பாதிக்கப்பட்டது நான் தான். அப்படின்னா உங்க லைஃப் ஒருத்தன் கெடுத்துட்டான்னு சொன்னீங்களே, அது ஈஸ்வரா? எஸ் மேடம். அவன் தான் என்ன அந்த ஆஃபீஸில் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தான். அந்த பழியை தூக்கி என் மேலே போட்டான். ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம், அதுவும் ஊர்க்காரனாச்சின்னு அவன்கிட்ட சிரிச்சு பேசணும். என் மேலே அன்பு காட்டுற மாதிரி நடந்துக்கிட்டான். ஆறுதலாக பேசினான். பேசுகிறப்பவே அங்கங்கே தொடுவான். நான் தான் ஏதோ யதார்த்தமாக நடக்குதுன்னு நினச்சேன். ஆனால் போக போக தொடுறதுல நான் ஒரு தப்பு கண்டுபிடிச்சேன். கடைசியில் என்னை பலவந்தப்படுத்துறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணாரு. என்னோட ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு நான் அவளை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணேன்னு என் மேல தப்பான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. ஐ டோன்ட் பிலீவ் திஸ். அவன் என்கிட்ட வேற ஒரு கதையை சொன்னான். எனக்கு தெரியும் மேம், அவன் உங்ககிட்ட இருந்து காசு வாங்குறதுக்காக அது அவன் எழுதின கதை. உங்ககிட்ட அவன் காசு வாங்கினான் தானே? ஆமா. ஆனால் அதில் ஒரு பாதி கூட எனக்கு கொடுக்கல. எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அவங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னதுனால தான் நான் அவனை நம்பினேன். என்கிட்ட வேற காசும் இல்லை, வேலையும் இல்லை. அப்புறம் உன்னை யாரும் வேலைக்கு சேர்த்துக்க முடியாமல் பண்ணிடுவேன்னு என்னை பயங்கரமாக மிரட்டினான். அதனால தான் அவன் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு ஒத்துக்கிட்டேன். எனக்கு காசு கிடைச்சதும் எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணலான்னு நினச்சேன். கடைசியில் அவன் எனக்கு 3 லட்சம் ரூபா தான் தந்தான். 3 லட்சமா? நாங்க அவனுக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். தெரியும். மிச்சம் இருந்த காசு எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிட்டான். அன்பிலீவபிள். அதனால இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகியா? முத நாள்ல இருந்து அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். அவன் மனுஷனே இல்லை. முதல்ல உன்னை ஹாரஸ் பண்ணா, இப்ப என்கிட்டயும் அதே மாதிரி ட்ரை பண்றான். எங்க வீட்ல இருக்கிற மாப்பிள்ள இவ்வளவு கேவலமானவனா இருப்பான்னு என்னால நம்ப கூட முடியல. such a dangerous man. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் இதோட என்ன விட மாட்டான். நிச்சயமா இதுக்கு அப்புறமும் ஏதாச்சும் பண்ணுவான். சுகன்யா, என்னங்க இது? எங்க கிளம்பிட்டீங்க? எங்கேயாவது வெளியூர் போறீங்களா? எதுவும் சொல்லாம திடீர்னு கிளம்பிட்டீங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்பேன்ல. நான் மட்டும் இல்ல சுகன்யா, நீயும் தான். போய் பொண்ணை தூக்கிட்டு வா, நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்புவோம். என்னங்க நீங்க இன்னும் அதை நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சு மாப்ள? அத்தை, ராணி அண்ணா நகர்ல நான் ஒரு ஃபிளாட் ரெண்டுக்கு எடுத்திருக்கேன். இனிமேல் அங்கதான் இருக்கலான் இருக்கோம். என்னாச்சு மாப்ள? உங்களுக்கு மூளைகீழ ஏதாவது கெட்டு போச்சா? அது சரியான டஞ்சன் ஏரியா. நம்ம சாந்தி இருக்காள, சமைப்பாள, அவள அங்கதான் இருக்கா. நீங்க எப்படி அங்க போய்? அத்தை, ஒரு ரூம் இருக்கு, ஒரு பாத்ரூம் இருக்கு. நாங்க 2 பேரும் அங்க எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றது அப்புறம் பார்த்துப்போம். இப்போதைக்கு சுகன்யாவை அந்த ஃப்ளாட்டுக்கு தான் கூட்டிட்டு போக முடியும். என்னங்க, எதுக்கு இப்படி சடனா முடிவெடுத்தீங்க? என்னாச்சு? வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க.